பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு முன்னுதாரணமாக இருக்கிற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரேவதி டைனிங் டேபிளில் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் எப்பவும் போல என்னமோ ஒரு வில்லத்தனமாக ரேவதியை ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டே தங்கராஜ். அதே சமயம் சாம்பார் ஊற்றவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆமாம், நான் ஒன்று தெரியாமத்தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் என்னமோ பேசுனியே அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே ரேவதியும் என்ன பேசுன? சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் புத்திமதி சொன்னேன். 2 பேரையும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்க சொன்னேன். வேற நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே இல்லை அதுக்கு முன்னாடி நீ என்னமோ சொன்னையே சுரேஷ், நீயே எதுக்குடா கையை நீட்டின? ஆம்பளைங்கன்னா கையை நீட்டணும்னு ஏதாவது இருக்கா? நீ அடித்ததால தானே அவ அடிச்சா அப்படின்னு நீ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ரேவதியும் ஆமாம் நான் சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் தெரியாமத்தான் கேட்குற ரேவதி, நீ சொல்ல வர்ற கருத்து என்ன? ஆம்பளை நான் உன்னை அடித்தா திருப்பி நீயும் என்னை அடிப்பேங்கிற மாதிரி தானே அங்கே பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க உடனே ஒன்றுமே பதில் பேசாமல் முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரேவதி. உடனே இப்போ நான் உன்னை ஓங்கி அடிக்கிறேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போக பயந்துடுறாங்க ரேவதி. பின்னாடி போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பலமாக சிரிக்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், உன் தம்பி பொண்டாட்டி மதி மாதிரி எங்கே நீயும் திமிர் பிடிச்சு நடந்துக்குவியோன்னு டேஸ்ட் பண்ண, அவ்வளோதான். இப்போ சாம்பாரை வந்து ஊற்றுவா அப்படின்னு சொல்ல அப்படியே ஓங்கி அடிக்க போன தங்கராஜுக்கு பயந்து பின்னாடி 4-5 ஸ்டெப் போய் செவரோட அப்படியே குறுகி நின்னுற ரேவதிக்கு நடுக்கமே குறையாமல் இருக்குது. தங்கராஜோட கண்ணையும் அப்படியே ரெட்டிஷாக கோபத்தில் போய் அடிக்கிற மாதிரி பண்ணதால் அங்கே ரேவதி கிடுக்கிடுக்கிடுன்னு நடுக்கிக்கிட்டே சாம்பாரை ஊற்ற அங்கே தங்கராஜோட கை மேலே கொட்டிடுச்சு. என்ன கண்ணை முன்னாடி வச்சு ஊத்துறியா இல்லை பின்னாடி வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுறாரு. இல்லைங்க இல்லை கையை நடுங்கிடுச்சு அப்படின்னு ரேவதி பயந்துக்கிறாங்க. என்ன கண்டா இவ்வளவு பயக்கிற நீ? அங்கே வந்து எவ்வளவு வாய் பேசுகிற? உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபேவராக பேசாமல் அந்த கேடுகட்டவ அந்த அழகுமதி திமிர் பிடிச்சவ அவளுக்கு போய் நீ வக்காலத்து வாங்குற. உன்னிமேல் உன்னைய நான் அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா பாரு அப்படின்னு பல்ல வெறுகிக்கிட்டே சட்னியை எடுத்து ஊற்று, யார் சொல்லுவா அப்படின்னு அங்கே சட்னியையும் எடுத்து ஊற்ற ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த தங்கராஜோட அம்மா ஆமாம் புத்தியை இங்கே வச்சுருந்தா தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அங்கே ரேவதியும் ஆமாம் உங்கள் 2 பேர் மாதிரியும் புத்தி எல்லாருக்கும் இருக்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கிச்சனுக்கு திரும்பவும் போயிடுறாங்க. அங்கே அழகுமதி டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க. ஈவினிங் 7 o'clock அங்கே ராஜலட்சுமி வந்து மலரு உங்கள் மாமாவுக்கு பசியாகுதான், சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இதோ சீக்கிரமாக செஞ்சிட்றேன் அத்தை, எங்கள் அம்மாவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்ததால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மாவுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு வேண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பட்னியோட போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு வாய் கிளிய பேசுகிறாங்க ராஜலட்சுமி. உங்கள் மாமாவுக்கு வேற பசியாகுதுன்னு என்ன பிடிச்சி வறுத்தெடுக்கிறாரு, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு ராஜலட்சுமியும் பேசிக்கிட்டு ரூம்குள்ளே போக லட்சுமி இங்கே வா, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ராகவனும் ஒரு சைடாக படுத்துட்டு அழுகிறாரு வலி பொறுக்க முடியாமல். உடனே ராஜலட்சுமியும் என்னங்க என்னாச்சு? மலரு இங்கே வா மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே சமயம் மலரும் கிச்சன்லேருந்து அப்படியே கையில் கரண்டியை தூக்கிக்கிட்டே ஓடி வந்து எட்டி பார்க்க அத்தை என்னாச்சு மாமாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையே, பாக்யராஜ் எங்கே வர்றான்னு கேளு, சுரேஷுக்கு ஃபோன் பண்ணு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. இப்படித்தான் பக்கத்து வீட்டில் அந்த வேணுகோபாலுக்கும் இப்போ நெஞ்சு வலின்னு வந்து போன வாரம் தானே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதி சொல்கிறாங்க, எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? ப்ளீஸ் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நான் உன்னை கூப்பிடவே இல்லை, என் புருஷன் செத்தாலும் சரி நீ ஒன்றும் பக்கத்தில் வர வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அத்தை அவர் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு மலரும் சொல்ல சரி சுரேஷுக்காவது ஃபோன் பண்ணு, இதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இந்தாங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு அங்கே கொடுக்குறாங்க ராகவனுக்கு. உடனே ராகவனும் நான் என்ன தண்ணி குடிக்கிற நிலமையிலையா இருக்கேன், எனக்கு நெஞ்சு வலி பொறுக்க முடியலை அப்படின்னு சொல்ல உடனே மலர் அங்கே சுரேஷுக்கு ஃபோன் பண்ண சுரேஷும் அண்ணி சொல்லுங்க அண்ணி
இப்போ தான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கேன், பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, சுரேஷ் சீக்கிரமா வா, இப்போ மாமாவுக்கு வேற நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி சாஞ்சிட்டாரு அப்படின்னு அழகுமலர் சொல்ல, என்னது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்ல, உடனே அழகுமதி சொல்கிறாங்க, இது மேஜர் அட்டாக் மாதிரி தெரியுது, இதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் உடனே இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை அழுத்தி பிடிக்கிறதுக்காக போக, என்ன பண்ணுற என் புருஷனை நெஞ்சு வழியில் துடிக்கிறாரு, நீ போட்டு எச்சா நெஞ்சை அமுத்துனா அவர் செத்து போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமி சொல்ல, உடனே மதி வேண்டாம் மதி, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க, இப்படி தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெஞ்சை அமுத்தி பிடிக்க, ஒரே அடியாக என்னை சாகடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீயே அப்படின்னு அங்கே படுத்துக்கிட்டு ராகவனும் லொல்லு பேசுகிறாரு. உடனே மதியோ ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சுரேஷும் வந்துட, சீக்கிரமாக ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் எல்லாருமா சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ராகவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐசியூக்கு அவசரமாக ஸ்ட்ரக்சரில் வச்சு ராகவனை தள்ளிக்கிட்டு போக டாக்டர்ஸ் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில் கொடுத்ததால அவரை இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்து வர வரைக்கும் உயிர் இருந்திருக்கு. இது மேஜர் அட்டாக், கிட்டத்தட்ட 15 பிளாக் இருக்குது. அதனால் அவர் மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அங்கே வீட்டிலையே வர்ற வழியிலையோ அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இனி கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாரு, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உள்ளே போக, உடனே அங்கே பக்கத்தில் மலர் சொல்கிறாங்க, மதி நீ கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டால தான் மாமா உயிர் பழிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ அந்த நேரத்துக்கு வீட்டில் இருந்ததால் நானும் அத்தையும் இருந்திருந்தா நிச்சயமாக மாமாவை காப்பாற்றிருக்க முடியாது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவா போகுது என்ன அப்படின்னு மலரும் சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற சுரேஷ் சொல்கிறாரு, என்னது இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாளா அப்படின்னு கேட்க, ஆமாம் சுரேஷ், இவ தான் மாமாவுக்கு நெஞ்செல்லாம் அமுக்கி என்னென்ன ஹார்ட் அட்டாக் வந்தால் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு மலரும் சொல்ல, உடனே ஆமாம் இவ கண்டுபிடிச்சிட்டா, இவ பண்ணின ஃபர்ஸ்ட் எய்டுக்கு முன்னாடி ஒன்று பெருசாக பண்ணின பாரு, அதனால தான் உங்கள் மாமாவுக்கு அட்டாக்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி மறுபடியும் மதி மேலே அடங்காமல் பேசுகிறாங்க. உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற ரேவதியும், மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க, பின்ன என்னடி, இன்னைக்கு காலையில் இவளும் இவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சமாக அந்த மனுஷனுக்கு ப்ரெஷரை ஏற்றுனாங்க. நம்ம புள்ள சுரேஷுக்கு இப்படி ஒருத்தியை கட்டி வச்சிட்டோமேனு உங்கள் அப்பா அழுகாத நாள் இல்லை. நினச்சி அவர் அப்படியே நெஞ்சே வெடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு காலையில் இருந்தார். எப்போ இவ சுரேஷை அடித்து அது தப்பில்லைன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பேசினாங்களோ அப்போவே அவர் மனசு உடஞ்சி போச்சு. காலையிலேருந்து சரியாக சாப்பிடலை, எனக்கு அப்போவே ஏனோ ஒரு மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்ல, ஏமா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற, இப்போ மதி கொடுத்த ட்ரீட்மெண்ட்டால தான் அப்பா காப்பாற்றிருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட வாய் மட்டும் என்றைக்குமே அடங்கவே அடங்காதாமா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற தங்கராஜ் சொல்கிறாரு, ஆனால் ஒன்று மட்டும்டா சுரேஷ், எப்படியோ உன்னோட வேலையை போக வைக்கிறதுக்கு உங்கள் அம்மா வாயும் உன்னோட திமிரும் ரெண்டும் போதும், நான் எப்படியோ அவளை கையில் காலில் விழுகாத குறையா கெஞ்சி கூத்தாடி உன் கூட பொழைக்க வச்சாத்தா அவள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்னு சொல்லி நைஸாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு காலையில் அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனால் சாயங்காலமே உங்கள் அம்மா ஏன் முன்னாடியே இப்படி பேசுகிறாங்க, என்னமோ பண்ணிக்கோ, உன்னோட வேலையை தக்க வச்சுக்கிறது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறார்.